கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அடுத்தவங்க செய்கிற தப்புக்கு நமக்கு நாமே கொடுத்துக்கிற தண்டனை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த கோபத்தால் நம்மளும் சரி நம்ம குடும்பமும் சரி ரொம்பவே பாதிக்கும். ஸோ வந்து கோபத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க. என்ன பிரச்சனைனாலும் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு செயல்படுங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிற ஒவ்வொரு விஷயமுமே வந்து நான் என்னோட அனுபவத்தில் தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கோபத்தை வச்சு எங்கள் வீட்லேயும் நிறைய பிரச்சனைகள் வந்து வந்திருக்கு. அதெல்லாம் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி இப்போ தான் வந்து ஓரளவுக்கு நான் வந்து கரெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் கோவப்படுறவங்க அப்படின்னா இந்த பதிவுக்கு அப்புறமாவது கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இந்த விளாக் வந்து சனிக்கிழமை ஈவினிங் மேலே எடுத்த விளாக். பையனுக்கு ஸ்கூலுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். அதெல்லாம் வந்து வந்துருந்துச்சு. அவருக்காக வாங்கின திங்ஸ் அவர் தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சஃபி குட்டி ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான். எல்லா பொருளுமே சூப்பராக இருக்குது, குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது, ரேட்டும் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்குது. அன்னைக்கு நைட் டின்னருக்கு வந்து ஆப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சிருந்தோம். ஸோ இப்படி தான் அன்னைக்கு டே எங்களுக்கு போணுச்சு. ஓகே, இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.